ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பருப்பே இல்லாம சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவை உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த திருவின தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த தொக்கோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மல்லியில போட்டு இறக்கிற வேண்டியதான். இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சமா உளுந்த மாவு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட்டிட்டு அதனால நான் குழிப்பணியார கல்லையே ஊற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு இட்லியும் ஊற்றியாச்சு. இந்த இட்லி வந்து ஒயிட் ரைஸ்ல எதுவுமே சேர்க்காம ஃபுல்லாவே வந்து கருப்பு கவனி அரிசி, சாமை, அப்புறம் வரகு, மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாமே போட்டு பண்றது தான். ஆனா இட்லி ரொம்பவே சாஃப்டா தாங்க வருது. இதையும் வச்சு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணியாச்சு. இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா ரோட்டு கடை சாம்பார் மாதிரியே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரைடு மஷ்ரூம் தான். இன்னைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் பார்த்தாச்சு. இதே மாதிரி வேற லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.